இப்போ எங்கள் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி கூட ஜிம்முக்கு போயிட்டு தான் வந்தேன். பாத்தியா என்னோட சிக்ஸ் பேக்ஸ் எப்படி இருக்கு? ஆனா மாமா எனக்கு சிக்ஸ் பேக்ஸ்லாம் எதுவும் தெரியலையே மாமா. சிங்கிள் பேக் மட்டும்தான் ஒன்னே ஒன்று இருக்க மாதிரி இருக்கு. சாண்டி, என்ன ஆளுக்கு சும்மா மாப்பிள்ளைய வம்ப எடுத்துட்டு இருக்கீங்க? அவர் இப்பதான் வந்திருக்காரு, ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க மாமா கிட்ட ஜாலியா பேசுங்களேன். ஷாலு, உன்னை நான் ஆப்பிள் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். போய் வாங்கிட்டு வா. மாமா ஜூஸ் கேட்டாருல்ல, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாடா. சரி ஓகேம்மா, போய் வாங்கிட்டு வரோம். டார்லிங், என்னது இங்க இவ்வளோ வெக்கடா இருக்கு? ஒரு ஏசி கூட இல்லையா? இட்ஸ் டூ ஹாட். நம்ம வெளியில எங்கேயாவது ரூம் போட்டு ஸ்டே பண்ணிக்கலாமா? ஐயோ மாப்பிள்ள, எங்கள் வீட்டில் ஏசிலாம் இல்லையே. போன தடவை இருந்துச்சு, அப்புறம் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு நாங்கள் வாங்கவே இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இருங்க, உள்ளே இருந்து டேபிள் ஃபேன் எடுத்துகிட்டு வரேன். ஓ ஷேட், அது டேபிள் ஃபேன்லாம் எனக்கு சரியா இருக்காது. அதில் காற்று ரொம்ப சூடாக தான் இருக்கும். ஐ ஃபீல் டூ ஹாட். மாப்பிள்ள, இல்லைன்னா போய் மொட்டை மாடியில் படுத்துக்கங்களேன். மொட்டை மாடியில் நல்லா காற்றடிக்கும். மேலே புளிய மரம்லாம் இருக்குல்ல, நல்லா கைத்து கட்டில் போட்டு நல்லா படுத்தீங்க வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு தூக்கம் வரும். நீங்கள் ஏன் மொட்டை மாடி ட்ரை பண்ணக்கூடாது? ஏசி கட்டில்